நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சரியான நபர்களுடன் வேலை செய்வது அப்படின்னு சொல்லலாம். தோல்விக்கு காரணம் சரியான நபர்களுடன் வேலை செய்யாதுன்னு சொல்லலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் த வெரி இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் பல வருடங்கள் உங்களோட லைஃப்பில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் அண்ட் ஜாம்பவான்கள் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் தான், அதாவது சரியான நபர்களுடன் நம்ம வேலை செய்வது. ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே, நம்ம இதுக்கு சரியான நபரா, நம்ம இதில் எந்த கேட்டகரியில் இருக்கோம், நம்ம டீமில் இருக்க ஒவ்வொரு யூனிக்கான லீடர்ஸ் எல்லாரையுமே நீங்கள் இதில் சூப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் இது ரொம்ப டீப்பான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெரி பிக்கஸ்ட் கிளாரிட்டி கொடுக்கும். நீங்கள் பிகினராக இருந்தாலும், மிடில் லெவலில் இருந்தாலும், இல்லை ஆல்ரெடி ஒரு பெரிய லீடராக நீங்கள் நல்ல இன்கமில் இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ இந்த செகண்டில் உங்கள் டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த கேட்டகரியில் வராங்க, அவங்க யாருக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஏன் அப்படி இருக்காங்க, என்ன காரணம், அந்த கேட்டகரியை பிரித்து உண்மையிலையுமே ஓகே பண்ணிங்க தான் கூட்டமாக இருக்கும், சிங்கம் சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோ ஆக்சுவலி இதில் வந்துட்டு எந்த ஒரு மிருகத்தையும் நம்ம இது தாழ்வு பண்ணி வந்துட்டு தாழ்வாக இருக்குது, சிங்கம் உயர்வானது அப்படிலாம் சொல்ல, புரியுறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் இங்கே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் லீடர்ஸ். எனிவே ஓகே, இந்த ஒரு வீடியோக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ நம்மளுடைய கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லீடர்ஸ். ஓகே, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தமான பலவிதமான விஷயங்களை, நுணுக்கங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையுமே. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இதில் 3 கான்செப்ட் வரும்: டீம் டூப்ளிகேஷன், டீம் ரிட்டன்ஷன் அண்ட் டீம் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ இந்த 3லையுமே நம்ம பொதுவாக சேர்ந்து டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஆல்ரெடி ஒரு 4 பார்ட் நம்ம போட்டிருக்கோம், இது 5th பார்ட்டு. இதில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் டீம் டூப்ளிகேஷன். ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், நம்ம ஓகே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உயிரை கொடுத்து பல லீடர்ஸ் கூட இணைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலையுமே நீங்கள் இணைஞ்சு வேலை செஞ்சிட்ருக்க லீடர்ஸ் தரமான ஆட்கள் தானா? ஓகே, உங்களோட டைமை நீங்கள் கொடுக்குறீங்க, அது உண்மையிலையுமே வேல்யூபுளாக இருக்கா? இதெல்லாம் கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக கேட்கணும். இதை கேட்கலன்னா பல வருடங்கள் டைம் எடுக்கும், பல நேரம் நம்ம நம்மளுடைய நேரம் விரயமாகும், பல இடங்களில் நம்ம சோர்வாயிடுவோம். வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்து கூட கிடைக்காம போகிறதுக்கான பல விதமான விஷயங்கள் ஒரு முக்கியமான காரணம் இது. ஓகே, 4 கேட்டகரி ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில். ஓகே, ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எந்த கேட்டகரியில் இருக்கும் அப்படின்றது தப்பு கிடையாது, அதுலேருந்து அடுத்த லெவல் டெவலப் ஆகிறோமா அப்படின்றது தான் மெயின். ஓகே, ஸோ அப்போ உங்கள் டீமையும் ஐடென்டிஃபை பண்ணலாம். 4 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்ப்போம். இதில் பெஸ்ட்டு கேட்டகரி பீப்புளை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உங்கள் பிஸ்னஸில் கொடுக்கும் இந்த ஒரு வீடியோ. இது நார்மல் வீடியோ கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப டீப்பான லேர்னிங்காகவும் இருக்கும். ஸோ கோர் கண்டென்ட், ட்ரைனிங்கில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய கோர் கண்டென்ட் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ பி சின்சியர் வித் த லேர்னிங். ஓகே, 2-3 டைம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஃபஸ்ட்டு கேட்டகரி லேர்னர் அப்படின்ற கேட்டகரி. அதாவதுங்க 100% லேர்னிங்கில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய லீடர்ஸ் உங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் கற்றுக்கிறதுல ரொம்ப அதிகமாக நாட்டம் காட்டுவாங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க, நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, 100% இவங்க லேர்னராக இருப்பாங்க. we have to understand. கற்றுக்கொள்வது மட்டுமே வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரியும். அப்போ ஓகே, இன்னொரு கேட்டகரி இருக்குது, செகண்ட் டைப்பு. கற்றுக்கொள்ளக்கூடிய அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருப்பாங்க. நீங்கள் கூட அப்படி இருக்கலாம், மேபி. நீங்கள் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஓகே, எஃபோர்ட்டர்னு சொல்லலாம். அது என்ன சார் எஃபோர்ட்டர் அண்ட் லேர்னர்? இந்த 2க்கு வித்தியாசம் என்னென்னா, நிறைய பேர் நிறைய கற்றுக்கிட்டே இருப்பாங்க, 100%. நிறைய பேர் நிறைய உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் டீமில் பயங்கரமாக உழைப்பாங்க, கற்றுக்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ 100% எஃபோர்ட்டராக இருப்பாங்க. உழைக்கிறவங்களுக்கு பேர் எஃபோர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே டியர் லீடர்ஸ், அப்போ நிறைய உழைச்சோம்னாலும் வாழ்க்கையில் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது. இது நமக்கு தெரியும், கரெக்டாக இல்லையா? நிறைய உழைக்கிறவங்க நம்ம பார்த்துருப்போம், சின்ன வயசுலேருந்து இன்னும் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, பெருசாக சக்ஸஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டில் கூட சொல்கிறேன், எந்த தொழிலாக இருந்தாலும் உழைச்சிக்கிட்டு மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி கற்றுக்கிட்டு மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியாது. இந்த 2ஐயும் உடச்சி தேர்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க யார் அப்படின்னா லீடர் அப்படின்ற கேட்டகரி. ஃபஸ்ட்டு 2 விட இது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். 50% கற்றுக்குவாங்க, 50% உழைப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கற்றுக்கிட்டு மட்டுமே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. உழைச்சிக்கிட்டு மட்டுமே இருந்தால் பணம் வரும், ஆனால் அது பேசிவாக. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே ஓகே, நம்ம இல்லாமல் அந்த தொழில் நடக்கணும். ஓகே, பேசிவ் இன்கம் வரணும், ஆட்டோ பைலட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்கம் நமக்கு வரணும். இது நடக்குதா உங்கள் டீமில்?
உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கலாம். இது காரணம் இப்போ இந்த 4 கேட்டகரி தான். நல்லா புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லேர்னராக மட்டுமே இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். 2வது உழைக்கிறவங்கள மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். 3வது கேட்டகரி இஸ் மோர் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். 50% ஓகே லேர்னர், 50% எஃபோர்ட்டர். இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லீடர் அப்படின்ற ஒரு கேட்டகரி, தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கவும் செய்வாங்க, உழைக்கவும் செய்வாங்க. இட் இஸ் மோர் பெட்டர். ஓகே, ஸோ அப்போ இவங்க ஓரளவுக்கு பெட்டராக இருப்பாங்க. உங்கள் டீமில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கும் சரி, உங்கள் டீமில் வெற்றி பெறுவதற்கும் சரி, இது மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் இந்த 3rd கேட்டகரி பீப்புள். இதை தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஸோ இவங்க தான் இருக்கிறதுலே வந்துட்டு ஹை லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லெவல் இருக்கக்கூடிய ஆட்கள் உங்கள் டீமில் இருக்காங்க அப்படின்னா நிறைய வேலை உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ நிறைய டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய டைம் வந்துட்டு பொக்கிஷமாக மாறும். த 4th இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஓகே மாஸ்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரி. அது என்ன சார் மாஸ்டர்? நான் உங்களுக்கு புரியறதுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறதுக்காக இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். 33% 100%ல் 3 பங்காக பிரிச்சுக்குங்க. அதில் 1 பங்கு கற்றுக்குவாங்க. ஓகே, 2வது பங்கு உழைப்பாங்க. 3வது பங்கு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இவங்க தான் மாஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் டியர் லீடர்ஸ். ஓகே, அப்போ நம்ம லீடராக இருந்தால் மட்டும் பத்தாது, மாஸ்டராக இருக்கணும். ஓகே, ஸோ நிறைய இடங்களில் கற்றுக்குறாங்க அண்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இதை பார்த்து டூப்ளிகேட் தான் ஆகுது. ஆனால் எல்லாருனாலையுமே அந்த விஷயத்தை டூப்ளிகேட் பண்ணுறதுல சேலஞ்சஸ் எடுத்த உடனே பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த வே ஆஃப் அந்த டீச்சிங் அப்படின்ற அந்த ஸ்கில்லு நமக்கு இருக்கணும், அந்த ட்ரைனிங் அப்படின்ற ஸ்கில்லு. ஸோ அது எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை நிறைய நம்ம முயற்சி பண்ணி கற்றுக்கிறப்ப டெஃபினெட்லி ஒரு மாஸ்டராக நம்ம க்ரியேட் ஆக முடியும். அதற்கான வழியில் அதை கற்றுக்கிறப்ப அது நடக்கும். அப்போ 3 மடங்கில் ஓகே நிறைய உழைக்கணும், 50% உழைக்கணும்னு கூட கிடையாது. அளவாக உழைச்சா போதும். ஓகே, அளவாக கற்றுக்கிட்டால் போதும், தேவையான அளவு கற்றுக்கிட்டால் போதும், தேவையான அளவு உழைச்சா போதும். ஓகே, கண்டிப்பாக தேவையான அளவு கற்றுக் கொடுத்து உருவாக்கணும். இந்த 3ஐயும் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் மாஸ்டர். இவங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அல்லது இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு நீங்கள் அந்த மாஸ்டர்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணி இந்த 3 வேலையும் பண்ண வச்சிங்கன்னா பேசிவ்ன்றது சர்வ சாதாரணமாக ஓகே எஃபோர்ட்லெஸ்ஸாக வரும். எஃபோர்ட்லெஸ்ஸாக உயிரை கொடுத்து வேலை செஞ்சு வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எஃபோர்ட் கம்மியாக கொடுத்து அதன் மூலமாக பெருசாக க்ரியேட் பண்ணுறவங்க தான் ரியல் தொழில் முனைவோர், த ஆந்த்ரப்ரனர்னு சொல்லணும். கரெக்டுங்களா? அப்போ 3rd and 4th இருக்கவங்கள ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த 4ல் கற்பவர்கள் லேர்னர்ஸ், உழைக்கிறவங்க எஃபோர்ட்டர்ஸ், தலைவர்கள் அப்படின்றவங்க லீடர்ஸ், அறிஞர்கள் அப்படின்றவங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழில் இந்த ஒவ்வொருத்தருக்குமான வித்தியாசங்கள் நம்ம பார்த்தோம். இதில் 2 விஷயம். ஒன்று, இந்த தகுதி இருக்கா அப்படின்றீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிங்க, ஸ்லைடில் இருக்காது. ஸோ செக் பண்ணிவிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை அடுத்த லெவலில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணணும். 2வது, இல்லை அந்த தகுதி இல்லை அவங்களுக்கு அப்படின்னா தகுதியை வளர்க்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களான்றதை நீங்கள் ஓப்பனாக கேட்கணும். நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அடுத்த லெவல் போகிறதுக்கு நீங்கள் தகுதி இல்லாதவராக இருந்தாலும் கூட அதை வளர்க்குறதுக்கு தயாரானவராக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் டீமில் அந்த மாதிரி யார் இருக்காங்கன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஷார்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டீம் டூப்ளிகேஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மாஸ்டர் இந்த 4லேயே இருக்கிறதுலையே பெஸ்ட்டு யாருன்னா மாஸ்டர். ஓகே, ஸோ அப்போ 100% வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு 50% லேர்னர், 50% லீடர் அண்ட் 100% க்ரியேட்டராக இருப்பாங்க. ஐ மீன் அந்த நீங்கள் 3 பங்காக பிரித்து அந்த 3ல் ஒவ்வொரு பங்காக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கனாலும் இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் இந்த 4ல் பெஸ்ட்டு யாருன்னா மாஸ்டர். அவங்கள மேக்ஸிமம் நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை உருவாக்கினா தான் பேசிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியும். எப்படி சார் இந்த மாஸ்டரை நம்ம செலக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணுறது? 3 சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு. ஓகே, நோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புளை நீங்கள் ஹையர் பண்ணலாம். ஓகே, அதுக்காக கசன்னு குப்பை மாதிரி பல பேரை நம்ம ஹையர் பண்ணக்கூடாது. ஓகே, நிறைய பீப்புளை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 10 பேர் வேணும்னா ஒரு 30, 40, 50 பேரை நீங்கள் ஹையர் பண்ணலாம். ஆனால் அதில் 10 பேர் நீங்கள் தரமான ஆளாக கிடைக்கணும்னா ஓகே ஆவரேஜாக பொதுவாக நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் 10
பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் நிலச்சி நிற்பாங்க. அப்போ 100 பேர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 10 பேர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஓகே, நீங்கள் எந்த பிளானில் இருந்தாலும், எந்த மேட்ரிக்ஸ், சன்ஃப்ளவர் ஆர் பைனரி எந்த பிளானில் இருந்தாலும் அதிகபட்சம் 10லேருந்து 12 பேர் உங்கள் டீமில் போதுமானவங்களாக இருப்பாங்க, லீடர்ஸாக. நான் சொல்கிறது மாஸ்டர்ஸாக. ஓகே, அப்போ அந்த மாஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புளை நீங்கள் ஹையர் பண்ணுங்கள். ஓகே, 12 பேர்னால் 100 பேரை நீங்கள் ஹையர் பண்ணலாம். அதில் 12 பேரை செலக்ட் பண்ணணும். ஓகே, வெரி வெரி லெஸ் பீப்புளை தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற டைமு வேல்யூபிளாக இருக்கும். அப்போ அவங்க வேல்யூபிளாக இருக்கணும் அந்த டைமுக்கு. அதனால தான் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, 3 ஸ்டெப்பை நீங்கள் 4 டாஸ்க் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது அவங்க லேர்னராக இருக்கிறதுக்கான ஒரு டாஸ்க்கு, எஃபோர்ட்டராக இருக்கிறதுக்கான ஒரு டாஸ்க். நிறைய பேர் கற்றுக்க வாங்கி வேலையே செய்ய மாட்டாங்க. ஓகே, அப்போ அதுக்குன்னு டாஸ்க் கொடுக்கணும். 3வது அவங்க லீடராக இருப்பாங்க. 2ஐயும் சேர்த்து பண்ணுவாங்களா, கற்றுக் கொடுப்பாங்களா மற்றவங்களுக்கு, 3ஐயும் சேர்த்து பண்ணுவாங்களா மாஸ்டராக. அப்போ 4 ஸ்டேஜாக இதை பிரித்து, ஓகே, வித்தின் ஒரு 1 மந்த்லேருந்து 6 மந்த்துக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒரு டாஸ்க்கை கொடுத்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை வெரிஃபை பண்ணி செலக்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 4 லெவல் ஆஃப் செலெக்ஷன் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகே, மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நீங்கள் ரன் பண்ணுறீங்க, பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி, அந்த கம்பெனிக்கு ஒரு சிஇஓ நீங்கள் சூஸ் பண்ணால் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? கரெக்டாக பெரிய லெவலில் அவங்கள கண்டிப்பாக 10 இன்டர்வியூ வச்சு வேறு லெவலில் அவங்கள டெஸ்ட் பண்ணி தான் எடுப்பீங்க. அதே தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு, 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு, 10000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு சாதாரண ஒரு அடிஷனல் இன்கம் தரக்கூடிய பிஸ்னஸ் நீங்கள் நினைக்க வேணாம். அந்த மாதிரி பிஸ்னஸ் கிடையாது. மிகப்பெரிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு ஈக்குவலான ஒரு, அதை விட பல மடங்கு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பிஸ்னஸ்ங்க இது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு செலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 4 லெவல் ஆஃப் செலெக்ஷனை வித்தின் 3 to 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் பிரித்து ஃபஸ்ட்டு லேர்னராக இருக்கிறாங்களா அவங்கள அடுத்த லெவல் அதில் செக் பண்ணி பார்க்கணும். 2வது எஃபோர்ட்டராக உழைக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஓகே, 3வது இந்த 2ஐயும் சேர்த்து பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். 4வது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதையும் சேர்த்து 3ஐயும் சேர்த்து பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதில் ஒவ்வொன்றா டெஸ்ட் வச்சு டாஸ்க் கொடுத்து செலக்ட் பண்ணணும். இட் இஸ் அ செகண்ட் இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. 3rd, ஓகே, ஸோ எப்போவுமே கொஞ்சம் மக்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு டைம் கொடுக்குறீங்களா, 10 பேர்னா 10 பேருக்கு டைம் கொடுங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய ஆட்களை க்ரியேட் பண்ண முடியும். நிறைய பேர் கச நிறைய பேர் ஹையர் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய பேரை ஹையர் பண்ண சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கூட கொஞ்சம் எடுத்தவொடனே ஒரே வாரத்தில் ஒரு 100 பேர்லாம் ஹையர் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 10 பேர் ஒவ்வொரு வாரமும் இந்த டெஸ்ட்டு வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு பக்கம் நடக்கணும், ஹையரிங் ஒரு பக்கம் நடக்கணும். அப்படின்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதிகமான ஆட்களை கொண்டு வர்றது அப்படின்றது பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். தப்பு எடுத்துக்காதீங்க. இதுக்காக தான் இந்த ஒரு நம்ம கண்டென்ட் கொடுக்குறோம், மைண்டில் நல்லா உட்காரன்றதுக்காக. ஓகே, சிங்கிளாக போதும். 100 பண்ணிங்க இருந்தாலும் ஓகே, அதாவது 100 எந்த ஒரு உபயோகமும் இல்லாத சரியான நபர்களாக இல்லாமல் இருந்தாங்கன்னா யூஸ் கிடையாது. ஓகே, ஒரு சிங்கர் இருந்தால் கூட, அதாவது ஒரு மாஸ்டர் இருந்தால் கூட அவங்க 100 பேரை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி கம்மியான ஆட்களை சூஸ் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டியை கொடுங்க. ஹை லெவல் ஆஃப் வேல்யூவை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து உருவாக்குனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் டெவலப் ஆக முடியும். ஸோ டியர் லீடர்ஸ், ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உபயோகமாக நம்புகிறேன். மிகப்பெரிய அளவில் ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்க நம்புகிறேன். ரிப்பீட்டடாக பாருங்கள். உங்கள் டீமில் எந்த ஸ்டேஜில் இருக்கவங்களா இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. டெஃபினெட்லி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நேரடியாக சொன்னால் நிறைய விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை மைண்ட் செட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க நிறைய புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, தட் இஸ் a very important வீடியோ இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. உங்களுடைய லைஃப்பில், உங்கள் கெரியரில் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் இன்னும் டீப்பாக கண்டுபிடிக்கலாம், இதில் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, உண்மையிலேயுமே இது ஒரு ஸ்கில்லுங்க. இதை கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணி இந்த ஸ்டேஜஸ்லாம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகே கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி அதில் டெவலப் பண்ணி இந்த மாதிரி மக்களை தனித்தனியாக பிரித்து கண்டுபிடிச்சி உங்கள் டைமை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைக்கிறதுக்கு அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு லெவல்லையும் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. லெவல் 1லேருந்து லெவல் 6 ஓகே, ஒரு ஃபுல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் ரியலாகவே பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணமோ இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட எண்டில் அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட் வரும். அதையும் தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டியர் லீடர்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் சரியான நபர்களோட, சிங்கங்களோட வேலை செஞ்சு நீங்களும் சிங்கமாக இருந்து ஓகே காட்டுக்கே ராஜாவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையில் கடினமாக உழைச்சோம்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. கடினமாக கற்றுக்கிட்டு சரியான இடத்துல சரியான நேரத்தில் உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் நீங்கள் எந்த கஷ்டம் நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்தாலும், வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கோல் இருந்தாலும் அதை அடையிறதுக்கு நீங்கள் ரியலாகவே தயாராக இருக்கீங்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் உண்மையிலேயுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஆணிவேர்னு சொல்லக்கூடிய கான்டாக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோஅப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், ஹேண்ட்லிங், ரிட்டைனிங் அண்ட் லீடர்ஷிப்ன்ற அற்புதமான இந்த கலைகளை ப்ராப்பராக கற்றுக்கிட்டவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஸோ ஒரு 1 வீக்கில் இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டிவாக கற்றுக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நம்மளுடைய அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் டேட்
21/10/2024 26/10/2024 மண்டே டு சாட்டர்டே ஈவினிங் 8 to 10 வந்துட்டு இதற்கான ப்ராக்டிக்கல் செஷன் அண்ட் அதற்கூட 21 ஹவர்ஸ்க்கான தியரி கிளாஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான காஸ்ட் வந்துட்டு 2,999. ஓகே, ஸோ புக்கிங் அண்டு இந்த விஷயத்துக்கு இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். உண்மையிலையுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ செலக்டட் பீப்புள் ஒன்லி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போவாங்க. தேங்க்யூ.